அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறத விட ஒரு பேரானந்தம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த நிமிடம் வரைக்கும் நாம் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை விட ஒரு பேரானந்தம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள்? இந்த நிமிடத்தில் மன்னாதி மன்னர்கள் சாகுறாங்க, பல கோடியை வச்சுருக்கவங்க செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து முடிஞ்சு போச்சு அவங்க கதை. நான் வேலியிடவங்க அவ்வளோதான், ஓவர், கதை முடிஞ்சிருச்சு. இந்த நிமிடம் வரை நாம் உயிர் வாழ்கிறோம். மன்னாதி மன்னர்களும் மண்டி போட்டு வணங்கும் பல கோடி செல்வங்க வச்சவங்களும் பார்த்திங்கன்னா அவங்க போயிடுறாங்க. இறந்த பின்பு அவர்களுக்கு கழுத்தில் போட்டான்னா, கையில் போட்டான்னா, உடம்புல போட்டான்னா, விலை மதிக்க முடியாத வைடூரங்களை போட்டாலும் யூஸ் கிடையாது. ஒரு சாதாரண உணவை வாயில் போட்டால் கூட நோ வேல்யூவே இல்லை, நோ வேல்யூ. அப்படிங்கிறப்ப மாபெரும் இயற்கை நமக்காக இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளை நம்பி நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம முதல்ல நன்றி கடனாக இருக்கணுமா இல்லையா? உண்மையில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் நாம் வேலைக்காரர்களா, இல்லை அவர்கள் நமக்கு வேலைக்காரர்களா? அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. அது மாதிரி இந்த கேலக்ஸி, மில்கி வே கேலக்ஸின்னு பல கேலக்ஸி இருக்குது. இதெல்லாம் ஏங்கி அதுக்குள்ளே தான் சந்திரர்கள் எல்லாம் இருக்காங்க. எர்த்து, மூணு எல்லாம் இருக்குது, நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அவர்கள் எல்லோரும் நமக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாம் ஏங்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அவர்கள் நமக்கு வேலைக்காரர்களா, நம்ம எஜமானர்களா? சரி, நம்ம தான் எஜமானர்கள், நமக்காக இவர்கள் அனைவரும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா நம்மளை மாதிரி லட்சம் ஆண்டுகள், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் இவங்க தான் எல்லா உயிர்களையும் பார்த்து வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூரிய சந்திரர்கள் மனுஷன் தோண்டிய இத்தனை லட்சம் வருஷம் தான் ஆகுது அப்படிங்கிறது, இத்தனை ஆயிரம் வருடங்கள் தான் ஆகுது உயிர்கள் தோன்றின்னு சொல்லப்படுது. மனிதர்கள் அதை எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பார்த்துப்போம், சயின்ஸ் சொல்லுது. அப்படிங்கிறப்ப இதில் உண்மையில் எஜமானர்கள் யார், நிஜமானவர்கள் யார், நம்மளா அவர்களா? சூரிய சந்திர பூமி, மில்கி வே கேலக்ஸி, ஆண்ட்ரோமேடா கேலக்ஸின்னு பல கேலக்ஸி சொல்கிறாங்க. இப்படி போகுது கதை. ஸோ இவர்கள் அனைவரும் நமக்கு எஜமானர்கள் நினச்சா அவங்க எஜமானர்கள். நம்ம இல்லை எனக்காக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் எஜமானர்கள் இல்லை, நாங்கள் தான் எஜமானர்கள், அவர்கள் எல்லோரும் தொழிலாளர்கள், எங்களுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தோம்னா நம்ம வாழ்கிறது 80 வருஷமோ 120 வருஷமோ, அந்த புராண காலங்களில் வாங்குறது 200 வருஷம், அதெல்லாம் வேறு கதை. இப்போ வாழ்கிறது 80 வருஷம், 85 வருஷம், 100 வருஷம்னு வச்சுக்கோங்க, 120 வச்சுங்களேன். அதுக்கப்புறம் யாரும் வாழ முடியாது. ஆனால் இவர்கள் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டு நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ அவங்க உண்மையிலே அவங்க தானே எஜமானர்களாக இருக்க முடியும், நம்ம தொழிலாளர்கள் தானே. அப்பப்போ நம்ம பில்டிங்கில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் இந்த மாதம் ஒருத்தன் வருவான், அடுத்த மாதம் இன்னொருத்தன் போவான். வீடு கட்டுறப்ப, பில்டிங் கட்டுறப்ப நம்ம தான் எஜமானர்கள். அப்போ நம்ம தொழிலாளிகள் தான். இந்த பில்டிங் கட்டுறவங்க வராங்க இல்லையா, அவங்க தொழிலாளர்கள். நம்ம நிஜமாக அவனுக்கு வேலை கொடுத்து வச்சுருக்கிறோம், இந்த மாதம் ஒருத்தன் அடுத்த மாதம் ஒருத்தன் வைக்கிறோம். அப்போ அதில் நம்ம எஜமானர்கள், அவர்கள் தொழிலாளர்கள். அப்படி தானே இருக்க முடியும். சூரிய சந்திரன் பூமி அவர்கள் தான் எஜமானர்கள், நம்ம தொழிலாளர்கள். சரி, இந்த சூரிய சந்திர பூமி இயக்குறது யார்? அது ஒரு ஃபோர்ஸ். அப்போ உண்மையிலே பார்த்தா சூரிய சந்திர பூமி ஒரு நாள் அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்க, பல லட்சம் வருஷங்களுக்கு அப்புறம். அப்போ உண்மையான எஜமானர்கள் யார்? இவர்களையும் படைத்து இவர்கள் இயக்கத்தையும் கொடுத்தவர் எஜமானர்கள். மில்கி வே கேலக்ஸி, அதை தாண்டி இப்படியே போயிட்டு சைனா போயிட்டே இருந்தோம்னா இப்போ யார் உண்மையிலே எஜமானர்? எல்லாத்தையும் படைச்சி, எல்லாத்தையும் காக்கிற, எல்லாத்தையும் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மாபெரும் சக்தி தானே. அந்த சக்திக்கு என்ன பேர்? அதுதான், அந்த சக்தி நிலைக்கு தான் எஜமானர். நம்ம எல்லோரும் வந்துட்டு போகிறவங்க, நம்ம பில்டிங்கில், நம்ம கம்பெனியில், நம்ம கடைகளில், நம்ம கிளினிக்கில் வேலை பார்த்துட்டு போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க. நம்ம தான் ஓனர். ஒரு மாதம் ஒரு வருஷம் வேலை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிடுவாங்க. நம்ம இந்த உலகத்தில் உள்ள இயக்கத்துக்கே நம்ம ஓனர்கள், தொழிலாளர்கள் அப்படின்னு ஒரு சில பிரிவுகள் இருக்கிறப்ப நம்ம உண்மையை உணரணும்ல. பூமியை படைத்த சாமிக்கும் பூமியில் உள்ள அனைத்து விஷயத்துக்கும் உண்மையாக இயங்குகிற ஒரு தன்மை இருக்குது, ஒரு இயக்கம் இருக்குது. அது ஒரு இயக்கம், மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தின் பெயர் என்ன? இது அறிவியலால் சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது? இதை ப்ரூவ் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல போய் அந்த பொருளை எடுத்து பார்த்து இது பென்சில், இது பேனா, இது கத்திரிக்காய், இது வெண்டைக்கான்னு காமிச்சா அறிவியல் நம்புவோம். அறிவியல் அந்த இடத்த ரீச் பண்ணவே முடியாது. அது எங்களை மாதிரி ஆட்களால் கொஞ்சம் அதை ரீச் பண்ண முடியுது, மாபெரும் சக்தி நிலையை உணர முடியுது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், இதெல்லாம் பொய், மாயை. ஆனால் உண்மை எப்படி சூரியன் கண்ணுக்கு தெரியுது, உடம்பு கண்ணுக்கு மாயைன்னு எப்படி சொல்ல முடியும்? இருக்குது. இந்த மாயையை உருவாக்குன அந்த ஒரு உண்மை ஒன்று இருக்குது. அந்த உண்மையை மறக்க வேண்டாம், அந்த சக்தி நிலையை மறக்க வேண்டாம். அதுதான் கடவுள் அப்படின்னு நாங்கள் அறிவுறுத்துகிறோம், வலியுறுத்துகிறோம். என்றைக்கும்
அதனால் நம்ம எல்லாருமே வந்துட்டு போகிறவங்க தான். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளை வந்து இந்த உயிரை காத்து ஒன்று காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், நம்மளை இறப்பின் பிடியில் தள்ளாமல். அதுக்கு முதல்ல வணங்குவோம், தலை வணங்குவோம், அதுக்கு நன்றி சொல்லுவோம். இப்போ இந்த வாழ்கிற நிமிஷம் எத்தனையோ மன்னர்கள் இறக்குறாங்க, எத்தனையோ பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் இறந்து போகிறாங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, ஏதோ ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு. அப்படி இருப்போம், அது பெரிய விஷயம். அதை நம்புங்கள், அதை உணருங்கள், சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயமும் வாழுங்க. அடுத்த வீட்டில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க.